வெல்கம் டு சதீஷ் பிக்ஸ். இன்னைக்கு காலையிலேருந்து 2 பேரை பார்த்தேங்க. 2 பேருமே டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைல். ஒருத்தர் சவுதியில் என்ஆர்ஐ சேலரிடு பர்சன், 46 வயசு ஆகுது. இது வரைக்கும் 3 ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டி வச்சுட்டு இருக்காரு. பெங்களூரில் ஒன்று, சென்னையில் ஒன்று, அவரோட வில்லேஜ் சொந்த ஊரில் ஒன்று. அவரோட ரிக்வயர்மெண்ட் என்னென்னா, அடுத்த ஒரு 2 வருஷத்தில் ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறேன் சதீஷ். நான் பெங்களூரில் இருக்க ப்ராப்பர்ட்டியை நான் லிக்விடேட் பண்ணிவிட்டு எனக்கு அதுலேருந்து ஒரு ரெகுலர் இன்கம் எடுத்து கொடுங்க. நான் எப்படி அதை செட் பண்ணுறது, எக்ஸிக்யூட் பண்ணுறது, இது அவரோட கேள்வி. இந்த பிஸ்னஸ் மேன் இருக்கார்ல, அவருக்கு என்ன வேணும்னாக்கா, அவர் ஒரு ரியல் எஸ்டேட் பில்டர். இந்த ஒரு பில்டர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பிஸ்னஸை பார்த்தீங்கன்னாக்கா கேஷ் இன்டென்சிவ்ங்க. ஃபஸ்ட்டு ஒரு லேண்டை நீங்கள் வாங்கணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதில் வீடு கட்டணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னாக்கா அதை விற்கணும். ஸோ ஹெவி கேஷ் இன்டென்சிவ். அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, அந்த பிஸ்னஸை விட்டுட்டு எனக்கு இருக்கிற இந்த ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டி எல்லாம் லிக்விடேட் பண்ணிவிட்டு, இது வரைக்கும் கட்டியிருந்த சில பிஸ்னஸஸ் விற்காமல் இருக்கிற அந்த ரியல் எஸ்டேட் யூனிட் எல்லாம் விற்றுட்டு எப்படியாவது லிக்விடேட் பண்ணிவிட்டு அந்த காசு எடுத்து எனக்கு ஒரு ரெகுலர் இன்கம் வேணும். எனக்கு தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. ஐ டோன்ட் வாண்ட் டு கான்சென்ட்ரேட் டூ மச். இந்த கேஷ் எல்லாம் நான் ஹேண்டில் பண்ணி பெரிய பிஸ்னஸ் பண்ணுறதுல எனக்கு விருப்பமே இல்லை. ரெகுலர் இன்கம் வேணும். இப்போ எனக்கு இந்த 2 பேரோட ரிக்வயர்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா ரெகுலர் இன்கம். ஸோ இந்த வீடியோவில் ரெகுலர் இன்கம்மை SWP மூலமாக எப்படி எடுத்துகிட்டு போகலாம், இதைத்தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் இந்த SWPன்றது பார்த்தீங்கன்னாக்கா, இட் இஸ் லைக் அக்ஷய பாத்திரம். அக்ஷய பாத்திரம்னா எல்லாருக்குமே தெரியும். மகாபாரதத்தில் கிருஷ்ணர் என்ன பண்ணியிருப்பாருனாக்கா, திரௌபதி கிட்ட கொடுத்துருப்பாரு. ஸோ இந்த பஞ்ச பாண்டவர்களுக்கு எப்பெல்லாம் பசி வருதோ வனவாசத்தில் இருக்கும்போது இந்த பாத்திரத்துலேருந்து சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். அல்ல குறையவே குறையாது. SWP அதே மாதிரிங்க. ஏதோ ஒரு கார்பஸை சேர்த்துட்டீங்க, அதை எடுத்துகிட்டு மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுட்டீங்கன்னாக்கா, அதுலேருந்து நீங்கள் ஒரு மந்த்லி இன்கமும் எடுத்துக்கலாம். இந்த கார்பஸும் உங்களுக்கு க்ரோவ் ஆகும். இதுதான் SWP. அல்ல குறையாது. இந்த கார்பஸும் க்ரோவ் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் SWPன்னா என்ன, யாரெல்லாம் அந்த SWPயை வாங்கலாம், பெனிஃபிட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு ரியல் டைம் டேட்டா, ஒரு ஃபண்டை எடுத்து அதில் நீங்கள் SWPயை நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னாக்கா, உங்களுக்கு மாதம் எவ்வளோ எடுத்துகிட்டு போவீங்க, உங்கள் பணம் எப்படி க்ரோவ் ஆகுது, இது எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். நான் சதீஷ், ஃபைனான்ஷியல் கன்சல்டன்ட், ஆத்தர் ஆஃப் திஸ் புக் அன்டோல்டு வெல்த் சீக்ரெட்ஸ் அண்ட் மிடில் கிளாஸ் $2 மில்லியன். 2 புத்தகமே அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்கும். உங்களுக்கு ஈக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்ட், SIP, SWP, ரிட்டையர்மெண்ட் ஏதாவது ரிக்வயர்மெண்ட் இருக்குது, ரெக்கமெண்டேஷன், அட்வைசரி வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் கிளிக் த லைக் பட்டன். சரிங்க, SWPனா என்ன? சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான். உங்ககிட்ட நீங்கள் ஒரு ரிட்டையரி அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு 30 வருஷம் நீங்கள் வேலை செஞ்சுருக்கீங்க. ஸோ 30 வருஷம் நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னாலே என்ன இருக்கும், PF இருக்கும், கிராச்சுவிட்டி இருக்கும். 30 வருஷமாக ஏதோ ஒரு சேவிங் சேர்த்து வச்சுருப்பீங்க. ஸோ அந்த காசு எல்லாம் வந்துடுச்சு. இப்போ இந்த காசுலேருந்து நான் எப்படி ரெகுலர் இன்கம் எடுத்துகிட்டு போகிறது, இந்த கான்செப்ட் தான் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான். யாருக்கெல்லாம் சூட் ஆகும்? அஃப்கோர்ஸ் ஃபஸ்ட்டு சொன்ன ரிட்டையரிஸ், அடுத்து IT எம்ப்ளாயீஸ். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரும் ஐடியில் இருக்கவங்கலாம் நான் 50 வயசில் ரிட்டையர்ட் ஆகணும்னு சொல்லி தெரியுறாங்க, ஏர்லி ரிட்டையர்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு 30 இயர்ஸ்க்கு ரிட்டையர் ஆகிட்டு ஒரு ரெகுலர் இன்கம் வேணும்னா கூட 50 ரிட்டையர் 80 வயசு வரைக்கும் என்ன பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு ரெகுலர் இன்கம் கிடைக்கும். NRIs ரிட்டையர்மெண்ட்டு தான் ஒரு பெரிய நைட் மேர் அவங்களுக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் பிஸ்னஸ் மேன், உங்கள் பிஸ்னஸ் ஒரு வாலட்டைலாக இருக்குது, மேலே போகுது கீழே வருது, அந்த மார்ஜின் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னாக்கா, கன்வெர்ட் யுவர் அசெட் இன்டு ஃபைனான்ஷியல் அசெட்ஸ். என்ன ஆகுனாக்கா ரெகுலர் இன்கம் எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் இந்த மாதிரியான ஒரு ப்ரொஃபைலில் இருக்கீங்க, ரெகுலர் இன்கம்னாக்கா ஒரு ரியல் டைம் டேட்டா. ஏன்னா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொன்ன உடனே முதல்ல வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் ஃபிக்ஸட் டெபாசிட். உங்கள் காசு எடுத்துகிட்டு போய் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுறீங்க. நீங்கள் எவ்வளோ வரும் உங்களுக்கு? மேக்ஸிமம் 7% வரும் உங்களுக்கு. 7ன்றது பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷனை ஈக்குவல் பண்ணுற ஒரு ரிட்டர்ன். அதில் போடக்கூடாது. இன்ஃப்ளேஷனை விட உங்களுக்கு அதிகமான ரிட்டர்ன் வேணும். சரி, இப்போ தான் நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிட்டீங்க, மணி மல்டிப்ளை பண்ணுற ஸ்டேஜில் இல்லை, அப்போ நீங்கள் ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ரிட்டையர்மெண்ட் வந்துடுச்சுனாக்கா இதுக்கப்புறம் நீங்கள் வேலை செய்ய மாட்டீங்க. அந்த டைமில் நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்த காசை, ஒரு 30 இயர்ஸ் கஷ்டப்பட்டு சேர்த்த காசை என்ன பண்ணணும்னா ரெஸ்பான்சிபிளாக ஹேண்டில் பண்ணணும். அதை நம்ம பெரிய ரிஸ்க்கான இடத்துல போடக்கூடாது. சரி, ரிஸ்க் இல்லாத ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கா? கண்டிப்பாக இருக்கு. அந்த ஒரு ஸ்கீம் பேர் தான் பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட். இதில் அந்த ரிஸ்கோமீட்டர்னு சொல்லக்கூடியது கன்சர்வேட்டிவ், மாடரேட், அக்ரெசிவ், ஹை அக்ரெசிவ் இப்படிலாம் இருக்குது. பட் இது பார்த்தீங்கன்னாக்கா மாடரேட் ரிஸ்க்.
கன்சர்வேட்டிவ்னா 100% டெட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் மட்டுமே உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை வைக்கிறது, தட் இஸ் ஈக்குவல் டு ஃபிக்ஸட் டெபாசிட். அதில் இன்வெஸ்ட் பண்ணும்போது 7% வரும். பட் இதை மாதிரியான நீங்கள் வந்து பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னாக்கா, நீங்கள் டெட்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க, கொஞ்சம் ஈக்விட்டிலையும் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. ரெண்டுமே கலந்த ஒரு கேட்டகரி தான் இந்த பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட், ஹைபிரிட் கேட்டகரின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் கேட்டகரி. இதில் இந்த ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவாருன்னா, ஏதோ ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து நல்ல டைம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பியூட்டிஃபுல் டைம்னாக்கா உங்களோட அந்த 100%ல் 65% என்ன பண்ணுவார், எடுத்துகிட்டு வந்து ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுவார். ஏதோ ஒரு பேட் டைம் இன் ஸ்டாக் மார்க்கெட், இனிமேல் வேல்யூவேஷன்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது, மைக்ரோ இண்டிகேட்டர்ஸ், மேக்ரோ இண்டிகேட்டர்ஸ், எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் இது எல்லாமே வந்து பேடாக இருக்குனாக்கா அப்போ என்ன பண்ணிடுவாருன்னா 65% வைக்க மாட்டாருங்க. ஆட்டோமேட்டிக்காக இதில் மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் போதும், அந்த ஃபண்டு மேனேஜரை என்ன பண்ணிடுவார், ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டை 30%க்கு எடுத்துகிட்டு வந்துடுவார், கம்மி பண்ணிடுவார். ஸோ நீங்கள் என்ன ஆகுனாக்கா அந்த ஒரு ரிஸ்க்கு ரொம்ப கம்மி, லாசஸ் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. இட் இஸ் அ பியூட்டிஃபுல்லி டைனமிக்கலி மேனேஜ்டு ஃபண்ட். இதை எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, ரிட்டையரிஸ் அப்படின்னும் போது அந்த பணத்தை நீங்கள் வந்து லோ ரிஸ்க் ஃபண்டில் வச்சிங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு அந்த பணம் வந்து ரிஸ்க்கும் கம்மியாக இருக்கும், ரிட்டர்னும் அதிகமாக இருக்கும். ஃபிக்ஸட் டெபாசிட்டை விட ஒரு 3 to 4% அதிகமாக ரிட்டர்ன் கிடைக்கும். ஃபிக்ஸட் டெபாசிட் 7 அப்படின்னாக்கா 10 to 11% கண்டிப்பாக இந்த கேட்டகரியில் எதிர்பார்க்கலாம் நீங்கள். ஸோ நான் இன்னைக்கு ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்க போகிற ஃபண்டு பேர் வந்து ஐசிஐசிஐ பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்ட். ஏன்னா ரியல் டைம் எக்ஸாம்பிள்னும் போது ஆக்சுவலாக அது கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸை தான் நம்ம காமிக்கணும். ஸோ இது வந்து ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன், தவிர்த்து இதையே ஒரு ரெக்கமெண்டேஷனாக எடுத்துகிட்டு உங்கள் ரிட்டையர்மெண்ட் பணத்தை எல்லாம் இதில் போட்டக்கூடாது. டைவர்சிஃபிகேஷன் முக்கியம். இதில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன். இந்த ஃபண்டு 2006 இருக்குங்க. December 30, 2006 இன்செப்ஷன் டேட்டு. லாஸ்ட் 1 year ரிட்டர்ன் மட்டும் இந்த ஃபண்டில் 21.88%. லாஸ்ட் 3 year ரிட்டர்ன் 12.93. 2021 12.93, 2022 12.93, 2023 12.93. அமேசிங்ல. ஏன்னா ஒரு ஹைபிரிட் ஃபண்டு இண்டெக்ஸ்க்கு ஈக்குவலாக ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருக்கு. அமேசிங். இது 5 year ரிட்டர்ன் பாருங்க 13.38. சரி 10 year ரிட்டர்ன் பாருங்க 12.86. அகெயின் இட் கம்ஸ் டு அரௌண்ட் 13%. அந்த ஒரு பிராக்கெட்டில் வருது. சரி 2006 லான்ச்லேருந்து பார்த்தீங்கன்னா கூட 11.41. நீங்கள் ஆவரேஜாக ஒரு இண்டெக்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு போகக்கூடிய ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 12%. ஆனால் இது ஒரு ஹைபிரிட் ஃபண்டு. இட்ஸ் அ மிக்ஸ் ஆஃப் ஈக்விட்டி அண்ட் டெட். 50-50 வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு 50-50 வச்சுக்கிட்டா கூட 11.4% அமேசிங் ரிட்டர்ன்ஸில். சரி, இனிமேல் இந்த ஒரு ஃபண்டில் நீங்கள் வந்து ஒரு 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. உங்ககிட்ட ஒரு 1 கோடி ரூபா கார்பஸ் வந்துடுச்சு. 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா கூட அண்ட் இந்த ஃபண்டு ஹிஸ்டாரிக்கலாக ஒரு 11.41 கொடுத்துருந்தா கூட 10%நே வச்சுக்கோங்க. ஒரு 50% ஈக்விட்டி பார்ட்டிசிபேஷன், 50% டெட் பார்ட்டிசிபேஷன், 10% வச்சுங்க. ரொம்ப 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 ஒரு ரீசனபிள் அசம்ஷன் இது. அப்படி நீங்கள் அசியூம் பண்ணிங்கன்னா கூட உங்களோட பணம் நீங்கள் 66,000 ரூபாய் மாதம் எடுத்துகிட்டு போகிறீங்க. இதில் நீங்கள் 1 crore இன்வெஸ்ட்மெண்ட், அதில் 8% விட்ரா பண்ணுறீங்க, விச் இஸ் 8 lakh rupees. 8 lakh டிவைடட் பை 12 66,666. மாதம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 66,666 எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கீங்க. நீங்கள் அப்போ கூட பாருங்கள், நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தால் கூட 10%ல் தான் இது வளருதுன்னா கூட 10 வருஷம் கழிச்சு நீங்கள் 50ல் ஆரம்பிக்கிறீங்க, 60வது வருஷம் பார்த்தீங்கன்னா உங்கள் 1 கோடி ரூபாய் 1.33 crores வளர்ந்து இருக்கும். மந்த் அண்ட் மந்த் காசும் எடுத்துடுறீங்க. இந்த காசு க்ரோ ஆகி 1.33 crores. 20 yearsல பார்த்தீங்கன்னா 2.22 crores. 30 yearsல உங்களோட பணம் வந்து 4.64 crore. பெரிய ஒரு ரிட்டர்னுங்க இதில், மிகப்பெரிய ரிட்டர்னுங்க இதில். மந்த் அண்ட் மந்த் காசும் எடுத்துக்கிறீங்க, இந்த ஒரு கார்பஸும் வளருது. நீங்கள் கேட்கலாம், இப்போ ஈக்விட்டி எல்லாமே ஒரு பூம் பீரியட்ப்பா, அதனால் இந்த ரிட்டர்ன்லாம் ஃபியூச்சரில் வருமானாக்கா 2006 2024 வரைக்கும் ஈக்விட்டி பூம் பீரியட் கிடையாது. நிறைய ஒரு பெரிய ஃபால்லாம் பார்த்துருக்கு ஈக்விட்டி. 2008 ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபைனான்ஷியல் கிரைசிஸை நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் பார்த்தது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 58-60% ஃபால். நீங்களாம் நினச்சி பார்க்க முடியாத ஒரு பெரிய ஒரு ஃபால். அதெல்லாம் அதுக்கப்புறமா அவ்வளோ ஒரு ஈக்விட்டி டவுன் டர்ன் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்தால் கூட இந்த ஃபண்டு வந்து 11.41% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இட்ஸ் எ வெரி லாங் பீரியட். 18 வருஷன்றது இட்ஸ் எ லென்த்தி பீரியட். SWPனா
இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது சொன்ன மாதிரி இது ஒரு அக்ஷய பாத்திரம். இதில் கண்டிப்பாக உங்களுக்கு மந்த் ஆன் மந்த் ரிட்டர்னும் எடுத்துகிட்டு போகலாம். அதே நேரத்தில் உங்கள் கார்பஸும் க்ரோ ஆகும். ஸோ SWPயில் டாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஷார்ட் டேர்மில் நீங்கள் எடுக்கிறீங்கன்னாக்கா உங்களுக்கு 15%, லாங் டேர்மில் எடுக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 lakh டேக்ஸ் ஃப்ரீ, அடுத்த ப்ராஃபிட்லேருந்து நீங்கள் 10% தான் பே பண்ணுறீங்க. ஸோ இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி டேக்ஸ் எஃபிஷியன்ட். நீங்கள் SWPயாக எடுக்கும்போது இந்த டாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா 10% விட கம்மியாக தான் வரும். எதனாலனாக்கா நீங்கள் அந்த கேபிட்டல்லேருந்தே கொஞ்சம் எடுப்பீங்க, இந்த கேபிட்டல்லேருந்தும் கொஞ்சம் எடுப்பீங்க, க்ரோத்லேருந்தும் கொஞ்சம் எடுப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு 10% டேக்ஸ் கூட இதில் வரவே வராது. அதை விட கம்மியாக தான் டாக்ஸேஷனே இருக்கும் இதில். இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி டேக்ஸ் எஃபிஷியன்ட் ஆல்சோ. அண்ட் இது 1 crore ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆக்சுவலாக இது 4.4 crore போகிறதுனால நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த 66,000 ஒரு 10% இன்க்ரீஸ் பண்ணால் கூட இது கண்டிப்பாக சஸ்டெயின் ஆகும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நான் ஒரு மாடரேட்டான ஒரு ஃபண்டை எடுத்து தான் உங்ககிட்ட ரியல் டைமில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நீங்கள் அசெட் அலோகேஷன் டைவர்சிஃபிகேஷனில் ஹைப்ரிட் கொஞ்சம், அக்ரெசிவ் ஹைப்ரிட் கொஞ்சம், லார்ஜ் கேப் கொஞ்சம், லார்ஜ் அண்ட் மிட் கேப் கொஞ்சம், ஃப்ளெக்ஸி கேப் கொஞ்சம், இப்படி ஸ்ப்ளிட் அப் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிங்கனாக்கா இந்த 4.44 crores இல்லைங்க, இதை விட 6 crore 7 crore உங்கள் ஃபண்டோட க்ரோத் இன்னுமே அதிகமாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், என்ஆர்ஐயாக இருக்கலாம், ரிட்டையரியாக இருக்கலாம், ஐடி எம்ப்ளாயாக இருக்கலாம், சிங்கிள் பேரண்ட் இல்லை சிங்கிள் மதராக கூட இருக்கலாம். ஒரு ரெகுலர் கார்பஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக SWP உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல் டூலாக இருக்கும். ஈக்விட்டியில் ஷார்ட் டேர்மில் நிறைய சைரன்ஸ், நெகட்டிவ் நியூஸ், சென்டிமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும், மார்க்கெட் வாலட்டைலாக இருந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் நீங்கள் விட்டுட்டு லாங் டேர்முக்கு ஸ்டே பண்ணிங்கன்னாக்கா வாலட்டாலிட்டி இஸ் டெம்பரவரி, க்ரோத் இஸ் பர்மனண்ட். SWP நிச்சயமாக ஒரு அக்ஷய பாத்திரம். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு, உங்களுக்கு ஈக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் SWP ரிட்டையர்மெண்ட் ஏதாவது ரெக்கமெண்டேஷன் அட்வைசரி வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் கிளிக் த லைக் பட்டன். ஏன்னா இது நிறைய பேர் போய் சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸ்டே டியூன்ட். இந்த மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட் இந்த வீடியோவில் வந்துக்கிட்டே இருக்கும். ஈக்விட்டி பற்றி, மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி, பர்சனல் ஃபினான்சஸை பற்றி இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனோட மீட் பண்ணுறேன். See you. Bye bye.